Hello students, welcome back to our channel. நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய விதமான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், காலேஜ் டீடைல்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகணும். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு போகணும், நம்மளோட லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணி படிக்கிற கோர்சஸ் வந்து ரொம்ப முக்கியமான கோர்சஸாக இருக்கணும். ஸோ அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐடிஎஸ், சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி, இதே மாதிரி ஐடி இந்த மாதிரியான கோர்சஸ் மட்டுமே சூஸ் பண்றீங்க. பட் என்ன உண்மையான விஷயம் அப்படின்னா நீங்க மற்ற கோர்சஸ் வந்து கோர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கோப் இதை விட நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கோப்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா சேலரி வைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போறப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு நிறைய நீங்க வந்து சேலரி ஏர்ன் பண்ணலாம். அது என்ன விதமான கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல முக்கியமான கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கோர்ஸ். இந்த மெக்கானிக்கல் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். இதை படிக்கிறதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்டியூட் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற ஐஐடியா இருக்கட்டும், என்ஐடியா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற அதர் ஐஐடி, என்ஐடியில வந்து நீங்க எங்க படிக்கலாம். பட் அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ல படிக்கணும் நீங்க ஜேஏ மெயின் அண்ட் அட்வான்ஸ் வந்து நீங்க அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்கணும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அங்கே நீங்க தாராளமா படிக்கலாம். தென் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா தமிழகத்தில் அதிக கட்டாப்ல இருக்கக்கூடிய டாப் ரேங்க் காலேஜஸ் வந்து டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய அந்த காலேஜஸ்ல வந்து நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 இயர்ஸ் படிக்க போறீங்க. இந்த கோர்ஸ் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12th முடிச்சிருக்கணும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தா மட்டும் தான் இந்த கோர்சஸ் எடுத்து நீங்க தாராளமா படிக்க முடியும். தென் இந்த மெக்கானிக்கல் வந்து ஏன் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறாங்க, முழுக்க இயந்திரங்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. மெக்கானிக்கல் படிக்கிறப்ப நீங்க இயந்திரங்களை பத்தி மட்டும்தான் படிப்பீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது நிறைய பேர் வந்து தெரியுமா, நீங்க மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா லைசன்ஸ் பத்தி படிப்பீங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிவில் டிபார்ட்மெண்ட்டும் படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியில கம்யூனிகேஷன் சிஸ்டம் பத்தியும் நீங்க தாராளமா படிப்பீங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஐடி சப்ஜெக்ட்ஸ், அதான் C++, ஜாவா அந்த மாதிரியான ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நீங்க படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஓரியன்டா இருக்கக்கூடிய சில பேப்பர்ஸும் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்ப சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் படிப்பீங்க. அப்ப சிஎஸ்சி பத்தியும் படிப்போம். இது மட்டும் இல்லாம நீங்க ட்ரிபிள் பத்தியும், அதாவது கரண்ட் இதை பத்தியும் படிப்பீங்க. எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நீங்க இதை பத்தியும் படிப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை சப்ஜெக்ட்ஸோட பேப்பரை நீங்க படிப்பீங்க. எத்தனை சப்ஜெக்ட்ஸோட பேப்பர் நீங்க படிக்கிறீங்கன்னா மெக்கானிக்கல்ங்கிறது வந்து பேசிக் டிபார்ட்மெண்ட், அதாவது ஆரம்ப காலத்துல ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இதுல இருந்து கிளைகளா பிரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தனித்தனியா வந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது எல்லாமே. மெக்கானிக்கல் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. தென் ஈசிக்கு தேவையான டவர் கம்பு, ஐடிக்கு தேவையான அந்த சிஎஸ்சிக்கு தேவையான சிஸ்டம், ட்ரிபிளிக்கு தேவையான அந்த நட்டு, ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்காங்க. ஸோ அதனால இவங்க இதை பத்தி பேசிக்ஸா படிப்பாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெக்கானிக்கல் படிச்சீங்க அப்படின்னா நீங்க மெஷினரி சைடு நீங்க தாராளமா போகலாம். இன்னைக்கு மெஷின்ஸ் இல்லாத இடமே கிடையாது, கம்பெனிஸே கிடையாது. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மெஷின்ஸ் இருந்தே தரும். ஸோ அந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பாதுகாக்கணும், அது சரி பண்ணணும், ரிப்பேர் ஆச்சுன்னா அது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோர் சைடுன்னு சொல்லிட்டு ஐடி இந்த செக்டர் சைடு நீங்க தாராளமா போகலாம். இன்னைக்கு மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடி பேப்பர் வந்து வந்துடும். C++, ஜாவா, பைத்தான் சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். நீங்க அதுல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாலும் நீங்க தாராளமா ஐடி செக்டர் சைடு நீங்க தாராளமா போகலாம். இது மூலமா இந்த மெக்கானிக்கல் படிக்கிறது மூலமா என்னென்ன பிரைவேட்ல என்னென்ன ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசைனிங் இன்ஜினியர் அந்த பொசிஷன் போகலாம், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய விதமான ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க தாராளமா அதுக்கெல்லாம் போலாங்க. அதை முடிச்சுட்டு நீங்க வெளியே வரப்போ அதை விட நீங்க வெளியே வந்து எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளையும் வந்து ஈஸியா சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய அளவுல, தமிழக அளவுல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன்ஸ் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் முடிச்சவங்க தான். இந்த மெக்கானிக்கல் இருந்த காலப்போக்கில் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தனித்தனியா பிரிஞ்சுது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா 2 நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.